ஒரு செடி பல்லாயிரக்கணக்கான விதைகளை உற்பத்தி செய்கின்றது. ஒவ்வொரு விதையும் ஒரு செடியை உற்பத்தி செய்யும். அத்தனை விதையும் செடியானால் இந்த உலகமே செடிகளாக தோன்றும். அதேபோல் ஒரு மரம் பல்லாயிரக்கணக்கான விதைகளை உற்பத்தி செய்கின்றது. அத்தனை விதைகளும் மரமானால் மனிதன் தங்குவதற்கு கூட இடம் இருக்காது. இவ்வுலகம் முழுவதும் மரமாகவே இருக்கும். பல்லாயிரக்கணக்கான விதைகள் தோன்றினாலும் ஒரு சில விதைகளே செடியாகவோ மரமாகவோ வளரும். மற்ற விதைகள் பூமியிலேயே அழிந்துவிடும். மனிதனுக்கும் அப்படித்தான். எது கிடைக்க வேண்டுமோ அது மட்டுமே கிடைக்கும். பிரபஞ்சத்தில் பிரணவம் தோன்றுகிறது. அந்த பிரணவத்தில் பிராணன் தோன்றுகிறது. அந்த பிராணனே உலகத்தில் உயிராய் தோன்றுகிறது. மற்றவை காற்றோடு காற்றாக கரைந்து விடுகிறது. பைரவருக்கு மல்லிகை பூவினால் அர்ச்சிக்கக்கூடாது. நாம் கால பைரவரை வணங்க செல்லும் பொழுது மல்லிகைப்பூ வாங்கி செல்லக்கூடாது.